யோ கொடைக்காரர கொடைய மடக்கியா? யார் என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கம். வணக்கம் சொன்னது போதும், முதல்ல கொடைய மடக்கியா? நாம கொடை பிடிச்சிட்டு நடந்தா இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க இந்த ஊர்ல வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்க மாட்டீங்களா? அட யாரியா நீ? பார்த்தா படிச்ச ஆளு மாதிரி இருக்கிற. கொடைய கண்டா மாடு மிரளன்னு கூட தெரியாம இருக்கிறியே. நான் முன்னாடி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ 2 கையில 2 கொடைய பிடிச்சிக்கிட்டு வா. எங்க வண்டிக்காரர, இங்க இருந்து இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்களா? அடட, நீங்க எங்க ஊரு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற புது வாத்தியாரா? இத முதல்லயே சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா பேசியிருப்பேன்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? சரி சரி, பெட்டியை கொடுத்துட்டு வண்டியில இருக்கீங்க. வண்டி ஏற்கனவே பாரமா தான் இருக்கு, இதுல நான் வேற எதுக்கு? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெட்டியை வேணா தரேன், வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டே நடக்கலாம். உங்க வார்த்தையில மரியாதையும் இருக்கு, அன்பும் இருக்கு, வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் படிச்சவர் தான், அதுவும் வாத்தியாருக்கு படிச்சவராச்சே. எவ்வளவு பக்குவமா சொல்லிட்டீங்க. வண்டிக்கும் பாரம் யாரு கூடாது, வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு. வாத்தியாரு தான். சரி, அதை விடுங்க. வண்டி நிறைய அரிசி மூட்டை ஏத்திட்டு போறீங்களே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணங்களா? அட நீங்க ஒண்ணு வாத்தியார, இத்தனை அரிசி மூட்டையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு? அதோ தெரியுது பாருங்க, பெரிய வீடுன்னா அதுதான் பெரிய வீடு. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு சாகு கிடக்குறாரு. அவர் செத்து போயிட்டாருன்னா அவரை பாக்குறதுக்கு சுத்துப்பட்டு ஜனங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆக்கி போடதான் இந்த ஏற்பாடு. சாவுக்கு வர்றவங்களுக்கு கூட சமைச்சு போடுறீங்களா? சாவுக்கு வர்றவங்க கூட பசியோட போக கூடாதுன்றது தான் அவங்க குடும்ப வழக்கம். அப்படியா? அடடா, அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல இந்த மண்ணில சேர்ந்து வாழ முடியலனாலும் அவரை பாக்குற கொடுப்புனையாவது கிடைச்சிருக்குதே. வாங்க முதல்ல அவரை பார்க்கலாம். ஏங்க, செத்து போனதுக்கு அப்புறம் விருந்து போடுறதுக்கெல்லாம் தயாராயிட்டீங்க. ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பார்ல. நல்லா சொன்னீங்க. பார்க்காமலா இருப்போம். உள்ளூர் டாக்டருங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்தும் டாக்டருங்க வந்து பார்த்தாச்சு. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், 2 நாளைக்கு மேல அவரை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு போயே 10 நாள் ஆகுது வாத்தியார் ஐயா. அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. அவர் மனசுல நிறைவேறாத ஆசை என்ன இருக்குதோ அதை புரிஞ்சிக்காம இப்படி ஊரே கூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? வாத்தியாரையா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஊர்க்காரங்க மட்டும் இல்ல. இவங்கள பாதி பேரு அவரு கூட பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த புள்ள குட்டிங்க, பேர பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவங்களோட புள்ள குட்டிங்கெல்லாம் இருக்காங்க, இவரோட புள்ள குட்டிங்கட்டு யாரையுமே காணுமே. ஏன்? அவர் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வரியில சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய சரித்திரம்.
தம்பி கை தட்டுங்க. இளங்கோ, என் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டா. எனக்கு அப்புறம் இந்த ஊரை கட்டி காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. அம்மா, பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. மாமா மச்சானுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கய்யா. பெரிய ரேட்ல ஸ்டேஷன். தாழம்பூவு சமஞ்சாச்சி சமஞ்சாச்சி சேதி கேட்டு சன கூட்டம் திரண்டாச்சு. தாய் மாமே சீரு மலை போல் குவிஞ்சாச்சு. பட்டம்பூச்சி வந்து வந்து மோதுமே இவளின் இதழ் மீது, மின்மினிகள் வந்து வந்து ஆடுமே இவள் கூந்தல் இருள் மீது, சின்ன சின்ன வம்பு சண்டை போடுவாள் சிரிக்கும்